தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக சதீஷ் ராஜகோபால். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். சுதந்திர தின விழாவில் செங்கோட்டையில் பிரதமர் மோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். 2047ஆம் ஆண்டுக்குள் இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக உருவாக்க நாம் அனைவரும் பாடுபடுவோம் என பிரதமர் நரேந்திர மோடி சூளுரை. சென்னை ஜார்ஜ் கோட்டையில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்று காலை தேசிய கொடியை ஏற்றுகிறார் முதலமைச்சர் விஜய். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது உள்ளிட்ட விருதுகளை வழங்குகிறார் முதலமைச்சர். திருவொற்றியூரில் பேருந்து நிலையத்தில் மாணவர்களிடையே மோதலில் மாணவர் ஒருவர் உயிரிழந்ததால் பரபரப்பு. ஈரானை தோற்கடித்த பின்னர் ஹார்முஸ் நீரிணையை அமெரிக்காவுடன் இணைக்க திட்டம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. இலங்கையில் நடைபெறும் இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடக்கம். கிரிக்கெட் ரசிகர்களிடையே இப்போட்டியின் மீதான எதிர்பார்ப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். 2047ஆம் ஆண்டுக்குள் இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக உருவாக்க நாம் அனைவரும் பாடுபடுவோம் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தில்லியில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் பிரதமர் மோடி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து செங்கோட்டையில் நடைபெறும் சுதந்திர தின விழாவில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி வருகை தந்தார். அப்போது அவர் நடந்து சென்று இந்திய இராணுவ வீரர்களின் மரியாதை ஏற்றார். இதையடுத்து பிரதமர் மோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இதன் பின்னர் மக்களிடையே உரையாற்றினார். அப்போது வந்தே மாதரம் பாடல் நாடு முழுவதும் எதிரொலிக்கிறது என்றும் நம் அனைவரது மனதிலும் மூவர்ணம் நிறைந்துள்ளது என்றும் தெரிவித்தார். நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய வீரர்களுக்கு நன்றி கூறுவதாக கூறினார். சிறிய கனவுகள் போதாது, இனி நாம் பெரிய கனவுகளை காண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கனவுகள் உயர்வாக இருக்கும் போதுதான் திறன்களும் உயர்ந்ததாக இருக்கும் என்று குறிப்பிட்டார். 2047ஆம் ஆண்டுக்குள் இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக உருவாக்க நாம் அனைவரும் பாடுபடுவோம் என்று கூறினார். 12 ஆண்டுகளில் இந்தியாவின் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை 100% எட்டி உள்ளது என்று தெரிவித்தார். இந்தியா அனைத்து நாடுகளுக்கும் முன்னோடியாக சென்று கொண்டிருக்கிறது என்று புகழாரம் சூட்டினார். சென்னை ஜார்ஜ் கோட்டையில் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்று காலை முதலமைச்சர் விஜய் தேசிய கொடியை ஏற்றுகிறார். சென்னை ஜார்ஜ் கோட்டையில் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்று காலை முதலமைச்சர் விஜய் தேசிய கொடியை ஏற்றுகிறார். இதன் பின்னர் முதலமைச்சர் விஜய் சுதந்திர தின உரையாற்றுகிறார். இதில் தமிழக அரசின் செயல்பாடுகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து விரிவாக எடுத்துரைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் அவர்களின் வாரிசுகளுக்கான ஓய்வூதிய உயர்வு தொடர்பான அறிவிப்புகளை வெளியிட உள்ளார். இதன் ஒரு பகுதியாக தகைசால் தமிழர் விருது, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பெயரிலான விருது, துணிவு மற்றும் சாகச செயல்களுக்கான கல்பனா சாவ்லா விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை முதலமைச்சர் விஜய் வழங்குகிறார். இதனை முன்னிட்டு சென்னை முழுவதும் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து உள்ளனர். திருவொற்றியூரில் பேருந்து நிலையம் அருகே மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் மாணவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை திருவொற்றியூரில் உள்ள தனியார் பள்ளியில் தனுஷ் என்ற மாணவன் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இதே பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் தானிஷ் மற்றும் அவருடைய நண்பர்கள் 10 பேர் சேர்ந்து தனுஷை திருவொற்றியூர் பேருந்து நிலையம் அருகே அழைத்து சென்று கடுமையாக தாக்கி அடித்து உள்ளனர். இதன் பின்னர் மாணவர்கள் அனைவரும் அங்கிருந்து தப்பிச்சு சென்றனர். தகவல் அறிந்து வந்த திருவொற்றியூர் காவல்துறையினர் மாணவன் தனுஷை மீட்டு அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அப்போது மாணவன் தனுஷ் உடலை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். தொடர்ந்து காவல்துறையினர் அவரது உடலை உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து திருவொற்றியூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் மாணவன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது. ஈரானை தோற்கடித்த பிறகு விரைவில் தான் ஹார்முஸ் நீரிணையை அமெரிக்காவின் பிராந்தியமாக அறிவிக்க உள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள ஒரு காவல்துறை பயிற்சி பள்ளியில் நடந்த அரசியல் பேரணியில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், ஈரானை தோற்கடித்து முடித்த பிறகு வெகு விரைவில் தான் ஹார்முஸ் நீரிணையை அமெரிக்காவின் பிராந்தியமாக அறிவிக்க உள்ளதாக தெரிவித்தார்.
ஈரானை முற்றுகையிட்டுள்ளதாகவும் தாங்கள் விரும்பினால் தவிர எந்த கப்பல்களும் உள்ளே வர முடியாது என்றும் கூறினார். இதற்கிடையே சில நாட்களுக்கு முன்பு பிறப்புரிமை குடியுரிமையை கட்டுப்படுத்த ட்ரம்ப் 2 புதிய நிர்வாக உத்தரவுகளில் கையெழுத்திட்டார். இதில் அமெரிக்காவிற்கு வந்து குழந்தையை பெற்றெடுக்கும் நோக்கத்துடன் விசா கோருபவர்களை கட்டுப்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டது. இலங்கையில் இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று இலங்கையின் காலேயில் நடைபெறுகிறது. இதில் சுப்மன் கில் தலைமையிலான இந்திய வீரர்களும் தனஞ்சய டி சில்வா தலைமையிலான இலங்கை வீரர்களும் பங்கேற்கின்றனர். சாய் சுதர்சன் காயத்தால் தொடரில் இருந்து விலகியதால் அவரது இடமான 3வது வரிசையில் தேவ்தத் படிக்கல் விளையாடுகிறார். KL ராகுல், ஜெய்ஸ்வால் தொடக்க வீரர்களாகவும் கேப்டன் சுப்மன் கில் 4வது வரிசையிலும் இடம்பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. வேகபந்து வீச்சாளர்களில் பிரசிவித் கிருஷ்ணா, முகமது சிராஜ் ஆகியோர் களம் காண்கின்றனர். முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெற உள்ள நிலையில் கிரிக்கெட் ரசிகர்களிடையே இப்போட்டியின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்து உள்ளது. பொதுமக்கள் நேரில் வராமல் ஆன்லைனின் மூலம் ஆவணப்பதிவு செய்யும் வகையில் வருகையில்லா ஆவணப்பதிவு திட்டம் ஆகஸ்ட் 17ஆம் தேதி முதல் செயல்படுத்தப்பட உள்ளதாக அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். கோவையில் பதிவுத்துறை சார்பில் செயல்படுத்தப்பட உள்ள திட்டம் தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார், மாவட்ட ஆட்சியர் பவன்குமார், மேயர் ரங்கநாயகி, மாநகராட்சி ஆணையர் கட்டா ரவி தேஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்துக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன், புதிய முறையில் முதல் பத்திரப்பதிவு ஆன்லைன் வாயிலாக மேற்கொள்ளப்படும் என்றார். பொதுமக்கள் பதிவுத்துறை அலுவலகத்திற்கு நேரில் வராமல் ஆவணப்பதிவு செய்யும் வகையில் இத்திட்டம் ஆகஸ்ட் 17ஆம் நாள் முதல் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். மேலும் ஆவணங்கள் 24 மணி நேரத்திற்குள் கிடைக்கும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த முறையில இப்ப இருக்காது. அடுத்த ஃபேஸ்ல நீங்க இதை கேட்கிற கேள்விகள்லாம் பதில் இருக்கும். இந்த முறை இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் நீங்க சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் ஆன்லைன்ல பண்ணும்போது வேற எந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அதிகமா தேவைப்படாது. நீங்க ஒன்ஸ் நீங்க ஆவணப்பதிவு பண்ண உடனே பட்டாவும் கிடைச்சிடும் எல்லாருக்குமே. மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இதுக்காக ஏதாவது தனியாக விளம்பரங்கள் ஏதாவது மக்கள்கிட்ட விழிப்புணர்வு எங்க முதல்வரை விட வேற என்ன வேணும் உங்களுக்கு? அவர் துவக்கி வைக்கும் போது மக்களிடையே எளிதாக அதை கொண்டு போய் சேர்த்திட முடியும் எங்களால. மாணவர்களின் சமூக பொறுப்பை உருவாக்கும் வகையில் பொள்ளாச்சி சாந்தி பள்ளியில் நடைபெற்ற இன்டர்டாக்ட் கிளப் தொடக்கம் விழாவில் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் நித்யானந்தன் பங்கேற்று மாணவர்களுக்கு மரக்கன்றுகளை வழங்கினார். பொள்ளாச்சியில் செயல்படும் சாந்தி பள்ளியில் மாணவர்களிடையே தலைமைத்துவம், சமூக பொறுப்பு, சேவை மனப்பான்மை, மனிதநேயத்தை உருவாக்கும் விதமாக ரோட்டரி இன்டர்நேஷனல் அமைப்புடன் பொள்ளாச்சி சாந்தி பள்ளியும் இணைந்து இன்ட்ரோடாக்ட் கிளப் தொடக்க விழாவை நடத்தியது. விழாவில் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் நித்யானந்தன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மாணவர்களின் சமூக பொறுப்பை உருவாக்கும் விதமாக அமைக்கப்பட்ட கிளப்பை தொடங்கி வைத்து மாணவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். அப்போது மாணவர்கள் சமூக சேவைகளில் ஆர்வத்துடன் ஈடுபட்டு பொறுப்புள்ள குடிமக்களாக உருவாக வேண்டும் என்று மாணவர்களுக்கு அறிவுரைகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கினார். விழாவில் பள்ளி செயலாளர் சாந்தகுமாரி, தாளாளர்கள் பாலாஜி, அருண், தனஞ்சயன், பள்ளியின் இயக்குனர் சுதா சரிதா மற்றும் ரோட்டரி கிளப் தலைவர் துரைசாமி, செயலாளர் கார்த்திகேயன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள மலை கிராமங்களில் வீடுகளை காலி செய்யுமாறு வனத்துறையினர் தொந்தரவு செய்வதாகவும் இதனால் தாங்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்து உள்ளனர். வனவிலங்குகள் காப்பகத்தின் எல்லைக்குள் இருக்கும் மக்களை வெளியேற்ற வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பில் கூறியுள்ளது. இந்நிலையில் திருவில்லிபுத்தூர் மேகலமலை புலிகள் காப்பகத்தை காரணம் காட்டி தேனி மாவட்டத்தில் உள்ள 98 மலை கிராமங்களில் வசிக்கும் மக்களை வெளியேற்ற வனத்துறை முயன்று வருகிறது. இதை எதிர்த்து மலை கிராம மக்கள் பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆகஸ்ட் 7ஆம் நாள் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திரண்டு பெருந்திரள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் பிறகும் ஆண்டிப்பட்டி வட்டத்துக்குட்பட்ட கொங்கரேவ் உள்ளிட்ட மலை கிராமங்களில் தனியாக வீட்டில் இருக்கும் பெண்கள், முதியவர்களிடம் வனத்துறையினர் நாள்தோறும் வந்து வீடுகளை காலி செய்யுமாறு எச்சரிக்கையும் விடுத்து செல்கின்றனர். இதனால் வனத்துறையினரை கட்டுப்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மலை கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 2026-27 நிதியாண்டின் முதல் காலாண்டில் BSNL தமிழ்நாடு வட்டாரத்தின் சேவை விற்பனை வருவாய் 318 கோடி ரூபாயில் இருந்து 346 கோடி ரூபாயாக உயர்ந்து 9 விழுக்காடு வளர்ச்சியை பதிவு செய்து உள்ளது.
சென்னை 1000 விளக்கில் BSNL தமிழ்நாடு வட்டம் சார்பில் பொது மேலாளர் இளந்தரையன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது BSNL தமிழ்நாடு வட்டத்தில் தற்போது 6318 4G தளங்கள் செயல்பாட்டில் உள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் BSNL மொபைல் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை 54 லட்சமாக உள்ள நிலையில் அவர்களில் 20 லட்சம் பேர் 4G சேவையை பயன்படுத்தி வருவதாக தெரிவித்தார். தமிழ்நாடு தொலைத்தொடர்பு வட்டத்தில் BSNL மொபைல் சந்தைக்கு பங்கு 9.4 விழுக்காடாக உள்ளது. சுதந்திர தின சிறப்பு சலுகையாக 24 நாட்கள் செல்லுபடியாகும் புதிய சிம்மில் தினமும் 1 GB டேட்டா மற்றும் வரம்பற்ற குரல் அழைப்புகள் வழங்கப்படுகின்றன. 2399 ரூபாய் முன்பணம் செலுத்தும் திட்டத்தின் செல்லுபடியாகும் காலம் 365 நாட்களில் இருந்து 412 நாட்களாக 47 நாட்கள் நீட்டிக்கப்பட்டு உள்ளது. 2399 ரூபாய் திட்டத்தில் தினமும் 2 GB டேட்டா 100 SMS மற்றும் வரம்பற்ற குரல் அழைப்புகள் வழங்கப்படுகின்றன. தமிழ்நாட்டில் BSNL FTTH சேவையை 5,55,000 வாடிக்கையாளர்கள் பயன்படுத்தி வருகின்றனர். FTTH சேவையில் மதுரை வட்டாரத்தில் 71,000 இணைப்புகளும் திருநெல்வேலி வட்டாரத்தில் 70,000 இணைப்புகளும் உள்ளன. இதன் மூலம் மக்களுக்கு நிறைய பயன் கிடைக்கும். எங்களுடைய சர்வீஸும் நல்லா கொடுக்க நாங்கள் எல்லா விதத்துலேயும் எங்களுடைய ஊழியர்களை கஸ்டமர் சர்வீஸ் சென்டர்லாம் இந்த 2 நாளும் நாங்கள் ஃபுல்லாக ஓப்பன் பண்ண வச்சுருக்கோம். ஸோ மக்கள் அதன் மூலம் பயனடையலாம். ஸோ இதன் மூலம் புதுசாக சிம் வாங்குறவங்களும் நிறையா ஸ்கீம்ஸ் இந்த நியூ ஸ்கீம்ஸ் வச்சு தே கேன் டேக் நியூ சிம்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் தெர் ஆர் சம் சிக்னல் இஷ்யூஸ் வாட் வி ஆர் கெட்டிங் சம் கஸ்டமர் ஃபீட்பேக்கில். ஸோ அதை இந்த அநேகமாக அந்த 1000 BTS வரப்போகுது இந்த வருஷம். மேகதாட்டு பிரச்சனையில் மெத்தன போக்குடன் செயல்படும் தமிழக அரசை கண்டித்தும் கூட்டுறவு பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தியும் மயிலாடுதுறையில் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கர்நாடக அரசு காவிரியில் மேகதாட்டில் அணை கட்ட முயலும் நிலையில் அதை தடுக்க ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக்கழக அரசு போதிய நடவடிக்கை எடுக்காமல் மெத்தன போக்குடன் செயல்படுவதாக தெரிவித்து அதிமுக சார்பில் மயிலாடுதுறையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆட்சியர் அலுவலகம் எதிரே மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சேவூர் ராமச்சந்திரன் பங்கேற்று உரையாற்றினார். இதில் 1000க்கும் மேற்பட்ட தொண்டர்களும் நிர்வாகிகளும் பங்கேற்று தமிழக அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பினர். பொய்கால் குதிரை அரசு நடத்தும் ஆவேக அரசை முழுமையாக வீட்டுக்கு அனுப்பும் வரை ஓய மாட்டோம் என்று மயிலாடுதுறை மாவட்டத்தின் சார்பாக இந்த கண்டன கோஷத்திலே எழுப்பினார்கள். அந்த வகையிலே நீங்கள் அனைவரும் விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யவும். கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பில் மீண்டும் படகு சவாரி தொடங்கியுள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்து உள்ளனர். திருப்பரப்பு சுற்றுலா பகுதியில் கடந்த 5 மாதங்களாக படகு சவாரி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. படகு சவாரி மீண்டும் நேற்று தொடங்கியது. இதனால் சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்து உள்ளனர். கடையால் பேரூராட்சி கட்டுப்பாட்டில் மேற்கொள்ளும் படகு சவாரிக்கு போதிய பாதுகாப்பு இல்லை என்ற காரணத்தை கூறி தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் நீதிமன்றம் படகு சவாரி ஏலம் எடுத்துள்ள நிர்வாகத்தின் கோரிக்கையை ஏற்று பல்வேறு நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கியுள்ளது. இதனால் பல மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கோதை ஆற்றின் படகு சவாரி மீண்டும் தொடங்கியுள்ளது. தொடர்ந்து விடுமுறை நாட்கள் என்பதாலும் சுற்றுலா பயணிகளுக்கு இந்த செய்தி மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 மாதமாக இங்கே போட்டிங் மாறி வந்து பார்த்துட்ருக்குறோம். ஆக்சுவலாக போட்டிங் ஒர்க்கிங்கில் இல்லாமல் இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தப்போ போட்டிங் ஓப்பன் ஆகிருக்கு. அதனால் ரொம்ப ஹாப்பி, நல்லா என்ஜாய் பண்ணோம். இன்றைக்கி போட்டிங் எல்லாம் போய் ஃபால்ஸில் குளிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனோம். வந்தோம், ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம், என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. 5 மாதமாக இல்லை, ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு. இன்றைக்கி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகிறோம். என் பேர் நாசிரா பானு. நல்லா இருக்குது. நான் சென்னையிலேருந்து வரேன். திருப்பூர் ஃபால்ஸுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபேமிலியோட ஹாப்பியாக 5 மாதமாக தடை செஞ்சு இந்த போட்டிங் இப்போ ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளி நகராட்சியின் பல்வேறு வார்டுகளில் கடந்த 2 நாட்களாக குடிநீர் வழங்கல் பாதிக்கப்பட்டு உள்ளது. பூவிருந்தவள்ளி நகராட்சியின் 5, 16, 17 ஆகிய வார்டுகளில் கடந்த 2 தினங்களாக குடிநீர் வழங்கப்படவில்லை. இதனால் மக்கள் பெரும் இன்னலுக்குள்ளாக்கினர். நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் செய்யப்போவதாக நகர்மன்ற உறுப்பினர் அறிவித்த நிலையில் லாரி மூலம் தண்ணீர் வழங்க நடவடிக்கை எடுத்து உள்ளனர்.
பூந்தமல்லி நகராட்சி பிராடிஸ் சாலையில் உள்ள 7 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட தண்ணீர் தொட்டியின் மோட்டார் பழுதானதால் குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டதாக நகராட்சி பொறியாளர் தெரிவித்துள்ளார். லாரி மூலம் குடிநீர் வழங்கப்படுவதாகவும் பழுது சரி செய்யப்பட்டதும் வழக்கம் போல் குழாய் மூலம் தண்ணீர் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் மங்களத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ஒருங்கிணைப்பாளர் கிருஷ்ணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற பேரணியை காவல் உதவி ஆய்வாளர் சிவகுமார் தொடங்கி வைத்தார். பேரணியில் போதைப்பொருள் குறித்தும் போதைப் பொருளால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் எடுத்துரைக்கும் பதாகைகளை ஏந்தியபடி மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்த பேரணியில் குணசுந்தரி, ஜெயக்கொடி, ஏழுமலை மற்றும் மாணவிகள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை அருகே மூவலூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க அலுவலகம் முன்பு பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை அருகே மல்லியத்தில் உள்ள மூவலூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க அலுவலகம் முன்பு விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மல்லியம் விவசாய சங்க தலைவர் குமாரசாமி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மூவலூர், மல்லியம், ஆனை மேலகரம், சித்தர்காடு, மகாதானபுரம் ஆகிய ஊர்களிலிருந்து செந்தில்குமார், புஷ்பராஜ், பிரபாகரன், முகமது ஆரிக், ரஃபிக், ஆர் ராஜா உள்ளிட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். கூட்டுறவு பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், தாவேக்கு அறிவித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் முழக்கமிட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணியில் அரசு மருத்துவமனை சார்பில் சாலை பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணியில் அரசு மருத்துவமனை சார்பில் தொடங்கிய பேரணியை மருத்துவர் அறிவழகன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து முக்கிய சாலைகள் வழியாக சென்ற பேரணி அரசு மருத்துவமனை முன்பு நிறைவடைந்தது. பேரணியில் பங்கேற்ற பள்ளி மாணவர்கள் சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடித்தல், இருசக்கர வாகனங்களில் செல்வோர் தலைக்கவசம் அணிதல், வாகனம் ஓட்டும் போது செல்போன் பயன்படுத்துவதை தவிர்த்தல், போக்குவரத்து விதிகளை மதித்தல் உள்ளிட்டவை குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நிகழ்ச்சியில் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சென்னை கொரட்டூரில் பாரதம் திருக்குறள் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு இந்தியாவின் 80வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. இந்தியாவின் 80ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழின் பெருமையையும் திருக்குறளின் சிறப்பையும் உலகறிய செய்யும் வகையில் சென்னை கொரட்டூரில் செயல்படும் குட் ஷெப்பர்ட் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் பங்கேற்ற உலக சாதனை நிகழ்ச்சி தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள் காவி, வெள்ளை, பச்சை உள்ளிட்ட இந்திய தேசிய கொடியின் வண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையில் தொப்பி அணிந்து கொண்டு அசோக சக்கரத்துடன் உள்ள மூவர்ண தேசிய கொடியை காட்சிப்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என 3 பாகங்களையும் உள்ளடக்கிய 1330 திருக்குறள்களையும் எடுத்து கூறினர். இந்த உலக சாதனை நிகழ்ச்சி இராபா உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது. அதனைத் தொடர்ந்து உலக சாதனை செய்த பள்ளி மாணவர்களுக்கு குட் ஷெப்பர்ட் பள்ளி முதல்வர் சிந்துஜா மற்றும் ராபா உலக சாதனை புத்தக நிறுவனர் பிரசன்னா ராமராஜனும் ஆகியோர் சான்றிதழ்கள், கேடயங்கள் மற்றும் பதக்கங்களை வழங்கி பாராட்டினர். உத்தரகாண்ட் மாநிலம் ஹல்த்வானியில் இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவை அவமதித்த வலதுசாரி மதவாத இயக்கத்தை கண்டித்து ராமநாதபுரம் அரண்மனை முன்பு காங்கிரஸ் கட்சியினர் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி உத்தரகாண்ட் மாநிலம் ஹல்த்வானியில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பங்கேற்ற கூட்டம் நடைபெற்றது. கூட்டம் நிறைவடைந்த பின்னர் அந்த மேடையை கங்கை நீரால் சுத்தம் செய்கிறோம் என்ற பெயரில் வலதுசாரி மதவாத இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள் அங்கு யாகம் வளர்த்து சுத்தம் செய்ததாக கூறி தீண்டாமை என்னும் மிகப்பெரிய இழிச்செயலை அரங்கேற்றியுள்ளனர். மேலும் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் காங்கிரஸ் பேர் இயக்கத்தை அவமதிக்கும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த வன்மத்தையும் சமூக நல்லிணக்கத்திற்கு எதிரான இச்செயலையும் கண்டித்து ராமநாதபுரம் அரண்மனை முன்பு காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் மாணிக்கம் தாகூர் அறிவுறுத்தலின் பேரிலும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் சார்பிலும் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் ராஜாராம் பாண்டியன் தலைமையில் மாபெரும் சத்தியாகிரக போராட்டம் அமைதியான முறையில் நடைபெற்றது. இதில் நகரம் மற்றும் வட்டார பேரூர் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பொள்ளாச்சி அடுத்த ஆழியார் அறிவு திருக்கோவிலில் முப்பெரும் விழா நடைபெற்றது. ஆழியாறு அறிவு திருக்கோவிலில் அருள் தந்தை வேதாந்திரி மகரிஷியின் 116வது ஜெயந்தி விழா, உலக அமைதி தின விழா, பத்மபூஷன் விருதாளர் SKM மயிலானந்தனுக்கு பாராட்டு விழா ஆகிய முப்பெரும் விழா நடைபெற்றது. தத்துவஞானி வேதாத்திரி மகரிஷி 1958ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 14ஆம் நாள் உலக சமுதாய சேவா சங்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்தார்.
இச்சங்கத்தின் முக்கிய நோக்கம் தனிமனித அமைதி, குடும்ப அமைதி, உலக அமைதி என்பதாகும். உலக சமுதாய சேவா சங்கத்தின் பணிகளை சிறப்பாக வழிநடத்தி வரும் SKM மயிலானந்தனுக்கு மத்திய அரசு பத்மபூஷன் விருதை வழங்கி சிறப்பித்து உள்ளது. ஆழியார் அறிவு திருக்கோவில் அறங்காவலர்கள் சார்பாக பத்மபூஷன் விருதாளர் SKM மயிலானந்தனுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் கோவை பாரதிய வித்யாபவன் தலைவர் கிருஷ்ணராஜ் வானவராயர் உரையாற்றினார். முன்னாள் CBI இயக்குனர் கார்த்திகேயன் வாழ்த்துரை வழங்கினார். இவ்விழாவில் அறிவு திருக்கோவில் தலைவர் பாலசுப்ரமணியம் உள்ளிட்ட 10,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மதுரை பனையூர் கிராமத்தில் 16 ஆண்டுகளாக மின் இணைப்பு இன்றி தவித்து வந்த கோழி தொழிலாளி குடும்பத்திற்கு அமைச்சர் CTR நிர்மல்குமாரின் நடவடிக்கையால் புதிய மின் இணைப்பு வழங்கப்பட்டு உள்ளது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தொகுதி பனையூர் கிராமத்தைச் சேர்ந்த நந்தினி மற்றும் வேல்முருகன் தம்பதியினர் வீட்டிற்கு மேல் தாழ்வாக சென்ற மின்கம்பத்தினால் கடந்த 16 ஆண்டுகளாக மின் இணைப்பு இல்லாமல் அவதிப்பட்டு வந்தனர். மேலும் மின்கம்பத்தை மாற்றி அமைக்க 40,000 முதல் 1 லட்சம் ரூபாய் வரை செலவாகும் என மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்து உள்ளனர். தினக்கூலி தொழிலாளியான இவர்களால் மின்கம்பத்தை மாற்றுவதற்காக கேட்கப்பட்ட தொகையை செலுத்த முடியாத நிலையில் தொகுதி MLAவும் அமைச்சருமான CTR நிர்மல்குமாரிடம் அளித்த கோரிக்கை மனுவின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளது. 16 ஆண்டு கால இருள் நீங்கி தங்களது குடும்பத்திற்கு விடுவுகாலம் பிறந்துள்ளது என்று அக்குடும்பத்தினர் அமைச்சருக்கு கண்ணீருடன் நன்றி தெரிவித்து உள்ளனர். அந்த லைனை அருந்தலாவே எடுக்கணும். நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளைகளும் பற்றக்கூடாது. அது பிற்காலத்தில் என் பிள்ளைங்க படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு அது ஒரு சென்ட்ரிங் வீடாக கூட ஆகலாம். அதுக்கு அந்த லைனை அருந்தலாவும் எடுக்கணும். எல்லாருமே எனக்கு உதவி பண்ணாங்க, எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க, எல்லாருமே எனக்கு ஒத்துழைப்பு பண்ணாங்க. மின்சாரத்துறையிலிருந்து நிர்மலாகுமார் சார் வரையும், கலெக்டர் ஆஃபீஸில் தாசில்தார் அம்மாவிலேருந்து கிளர்க்கு வரையும் அத்தனை பேர் எனக்கு உதவி பண்ணாங்க. அத்தனை பேர்த்துக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ராணிப்பேட்டையில் பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் ஊடகவியலாளர்களுக்கான ஒருநாள் சிறப்பு பயிலரங்கம் நடைபெற்றது. ராணிப்பேட்டையில் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் ஊடகவியலாளர்களுக்கான ஒருநாள் சிறப்பு பயிலரங்கம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குனர் பழனிசாமி தலைமை உரையாற்றினார். அப்போது அவர் பேசுகையில், நாட்டு நடப்பை மக்களுக்கு உடனுக்குடன் கொண்டு சேர்க்கும் செய்தியாளர்களின் பணி அளப்பரியது. அரசின் நலத்திட்டங்களை மக்களிடம் சேர்க்கும் பாலமாக விளங்கும் அவர்கள் தகவல்களின் உண்மை தன்மையை சரிபார்த்து தெளிவாக வழங்க வேண்டும் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக முரளி, சுதாகர், பாஸ்கர், ரமேஷ், அழகுதுரை மற்றும் சுமன் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். இப்பயிலரங்கில் ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். உடுமலைப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிறுவனுக்கு முதலுதவி அளிக்காமல் மதுபோதையில் தகாத வார்த்தைகளால் திட்டிய பணியாளர் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து உள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அரசு மருத்துவமனையில் நாய் கடிபட்ட சிறுவனுக்கு முதலுதவி அளிக்காமல் மதுபோதையில் தகாத வார்த்தைகளால் திட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மருத்துவமனை பணியாளர் பாலாஜி மீது பொதுமக்கள் கடும் குற்றம் சாட்டியுள்ளனர். அரசு மருத்துவமனைகளில் தொடர்ந்து நடக்கும் இதுபோன்ற அலட்சிய செயல்களுக்கும் பணம் கேட்டு மிரட்டுவதற்கும் அதிகாரிகள் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். நாகை மாவட்டம் கேளையூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்தல் உள்ளிட்ட 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பிரச்சார பேரணி நடைபெற்றது. நாகை மாவட்டம் கீழையூர் ஒன்றியம் வாழக்கரை பகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றங்களை நோக்கி என்ற தலைப்பில் மக்கள் சந்திப்பு நடைபயணம் மற்றும் பிரச்சார பேரணி நடைபெற்றது. முன்னாள் மாநில குழு உறுப்பினர் செல்வம் தலைமையில் நடைபெற்ற இப்பேரணியில் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்தல், விளைபொருட்களுக்கு விலை நிர்ணய சட்டம் இயற்றுதல் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. இப்பேரணியில் கட்சியின் ஒன்றிய துணை செயலாளர் சங்கர், விவசாய தொழிலாளர் சங்கர் ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணியன், ஒன்றிய பொருளாளர் பர்னபாஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். நாடு முழுவதுக்கூடிய விவசாயிகள் பெற்ற கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும். மேகதாதுவில் அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும். காவிரி டெல்டா மாவட்டத்தை வறட்சி பாதித்த மாவட்டம் அறிவித்து விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 30,000, அதனை சார்ந்திருக்கக்கூடிய விவசாய தொழிலாளி குடும்பங்களுக்கு 25,000, அதேபோல் 100 நாள் வேலைக்கு அனைவருக்கும் வேலை, அனைவருக்கும் சம்பளம் என்ற கோரிக்கையை முன்வைத்து என்ற தினம் ஒன்றியம் முழுவதும் காலையில் வாழக்கரை, திருக்கோளை, எட்டுக்குடி போன்ற ஊராட்சிகளில் இன்று தற்போது கீழே உள்ள நிறைவு செய்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கான இலவச தையல் இயந்திரங்களை
வசதி படைத்தவர்கள் பெற்று சென்ற காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முந்தைய திமுக ஆட்சி காலத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட இலவச தையல் இயந்திரங்கள் தற்போது விநியோகிக்கப்பட்டதில் பெரும் முறைகேடு அம்பலமாகியுள்ளது. இந்த விநியோகத்தில் தகுதி வாய்ந்த ஏழை எளியவர்களுக்கு பதிலாக பொருளாதாரத்தில் மேம்பட்ட பலர் 4 சக்கர வாகனங்களில் வந்து தையல் இயந்திரங்களை பெற்று சென்று உள்ளனர். கடந்த ஆட்சி காலத்தில் அதிகாரிகளால் முறையான தகுதி ஆய்வுகள் மேற்கொள்ளப்படாமல் தங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கே நலத்திட்டங்கள் பரிந்துரைக்கப்பட்டது தெரிய வந்துள்ளது. சொகுசு கார்களில் வந்து அரசு நலத்திட்டங்களை வசதி படைத்தவர்கள் அள்ளிச் செல்லும் காட்சிகள் பொதுமக்கள் மத்தியில் கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனை மீது அவதூறு தகவல்களை வெளியிட்ட லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என சமுதாய தலைவர்கள் எச்சரித்து உள்ளனர். மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையத்திற்கு எதிராக லாட்டரி அதிபர் சாண்டியாகோ மார்ட்டினின் மகனும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவருமான ஜோஸ் சார்லஸ் தனியார் சேனல் மூலம் உண்மைக்கு புறம்பான செய்திகள் வெளியிடுவதாக கூறி மருத்துவமனை சார்பில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. மருத்துவமனை மீது களங்கம் விளைவிக்கும் வகையில் பரப்பப்பட்டு வரும் தவறான தகவல்களை சேனலில் இருந்து நீக்கி பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும் என்றும், தவறும் பட்சத்தில் மாநிலம் முழுவதும் சமுதாய மக்கள் சார்பில் முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டு உள்ளது. மேலும் தமிழக அரசின் கவனத்திற்கு தவறான தகவல்களை கொண்டு சென்ற ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் மீது அரசு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டு உள்ளது. லாட்டரி சீட்டு சம்பந்தமாக இங்கே 2 தினம் 3 தினங்களுக்கு முன்னாடி கூட சட்டமன்றத்தில் பேசப்பட்டது. 900 கோடி எப்படி யார் வாங்கியது என்றெல்லாம் கேள்வியில் எழுந்தது. அவருடைய தொழில் அதுக்கு தான் அருமை நண்பர் மரியாதைக்குரிய காங்கிரஸ் தலைவர், திருச்சி காங்கிரஸ் தலைவர் அருமையாக சொன்னார். ஒரு காலத்திலே சிரமப்பட்டவர்கள் இன்று வந்திருக்கிறார்கள். நாங்கள் அந்த காலத்தில் 40-50 ஏக்கருக்கு சொந்தக்காரர். ஆனால் நாங்கள் இன்னும் அவர்கள் போது கோடீஸ்வராக முன்னேறவில்லை. அரியலூர் மாவட்டம் புதுக்குடி அய்யனார் கோவிலில் ஆடி வெள்ளியை ஒட்டி நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள புதுக்குடி பூர்ணா புஷ்பகலாம்பிகை உடனுரை அய்யனார் கோவிலில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. விழாவை ஒட்டி சுவாமிக்கு தேன், பால் உள்ளிட்ட 16 வகையான திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பல்வேறு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அய்யனாருக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. திருவிளக்கு பூஜையில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். ஏராளமான பக்தர்கள் கோவில் வளாகத்தில் பொங்கல் வைத்து வழிபட்டனர். ராமநாதபுரத்தில் ஆடிப்பூர திருவிழாவை முன்னிட்டு அள்ளி கண்மாய் ராஜமாரியம்மன் கோவில் திரளான பக்தர்கள் ஒன்று கூடி தீபாராதனை செய்து வழிபட்டனர். ராமநாதபுரம் ராஜமாரியம்மன் கோவிலில் ஆடிப்பூர திருவிழாவை ஒட்டி கடைசி வெள்ளியன்று பக்தர்கள் மாவிளக்கு ஏற்றி வழிபட்டனர். இதேபோல் திருவிளக்கு பூஜையும் நடைபெற்றது. கோவில் பரம்பரை பூஜாரிகள் கரகம் எடுத்து கோவிலை சுற்றி வந்து அபிஷேகம் செய்தனர். முதலில் சந்தனாதி தைலம், திரவிய பொடி, மஞ்சள், சந்தனம், இளநீர், தேன், நெய், பஞ்சாமிர்தம், மாதுளம், பழம், கரும்புச்சாறு, பன்னீர், பால், தயிர் உள்ளிட்ட 25 வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. பிறகு அம்மன் வளைகாப்பு அலங்காரத்தில் ஊஞ்சலில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இங்கு வந்திருந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் உணவு வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிரப்பாக்கத்தில் புகழ்பெற்று அமைந்துள்ள அருள்மிகு ஆட்சீஸ்வரர் திருக்கோவிலில் ஆடிப்பூர விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கத்தில் 2 கருவறைகளுடன் பாண்டிய மன்னரால் கட்டப்பட்ட தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலமாக ஆட்சீஸ்வரர் திருக்கோவில் அமைந்து உள்ளது. இக்கோயிலில் விநாயக பெருமான், ஆட்சீஸ்வரர் மற்றும் இளங்கிளி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றது. அதன் பின்னர் உற்சவரான இளங்கிளி அம்மனுக்கு வளைகாப்பு நிகழ்வு நடைபெற்றது. விழாவில் ஏராளமான கர்ப்பிணி பெண்கள் கலந்து கொண்டு சுகப்பிரசவம் நடைபெற வேண்டும் என இளங்கிளி அம்மனை வேண்டினர். விழாவில் பங்கேற்ற பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், வளையல் உள்ளிட்ட மங்கள பொருட்கள் மற்றும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். சுதந்திர தின விழாவில் செங்கோட்டையில் பிரதமர் மோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். 2047ஆம் ஆண்டுக்குள் இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக உருவாக்க நாம் அனைவரும் பாடுபடுவோம் என பிரதமர் நரேந்திர மோடி சூளுரை. சென்னை ஜார்ஜ் கோட்டையில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்று காலை தேசிய கொடியை ஏற்றுகிறார் முதலமைச்சர் விஜய். டாக்டர் APJ அப்துல் கலாம் விருது உள்ளிட்ட விருதுகளை வழங்குகிறார் முதலமைச்சர். திருவொற்றியூரில் பேருந்து நிலையத்தில் மாணவர்களிடையே மோதலில் மாணவர் ஒருவர் உயிரிழந்ததால் பரபரப்பு.
ஈரானை தோற்கடித்த பின்னர் ஹார்முஸ் நீரிணையை அமெரிக்காவுடன் இணைக்க திட்டம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. இலங்கையில் நடைபெறும் இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடக்கம். கிரிக்கெட் ரசிகர்களிடையே இப்போட்டியின் மீதான எதிர்பார்ப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லும்படி. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.